மனோரமாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த சரத்குமார் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். உலகத்தில் ஆட்சி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு 1000 படங்களுக்கு மேலும் 1000 நாடகங்களுக்கு மேலும் நடித்து கின்னஸ் சாதனை படைத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்த எங்கள் ஆட்சி மரணம் கலை உலகத்தையே துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. நேற்று மாலை தான் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை இன்று நடக்க இருக்கின்ற நடிகர் சங்கத்தின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதுதான் நான் அவர்களிடம் கடைசியாக பேசியது. திடீரென்று 12 மணி அளவில் அலைபேசியில் அவருடைய பேரன் அழைத்து ஆட்சி இறந்து விட்டார்கள் சொன்ன உடனே அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு ஒப்பற்ற ஒரு இழப்பு அவர்கள் குடும்பத்தாருக்கு என் சார்பாகவும் என் மனைவி ராதிகா சரத்குமார் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 6 மணிக்கு கண்ணம்மாப்பேட்டையில் எரியூட்டு நடக்க இருக்கிறது. அவன் கடைசி ஆசை எலக்ட்ரிக்கிலே எரித்து விடாதீர்கள் என்று சொன்னதாக சொன்னார்கள். சம்பிரதாயப்படி எரியூட்டல் கண்ணம்மாப்பேட்டையில் நடைபெறும் மாலை 6 மணிக்கு. கண்டிப்பாக எங்களுடைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுவிட்டது. ஏன்னா ஆட்சியின் இழப்புக்கு நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் இருக்கக்கூடாது என்று நினைப்போம். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கமும் அதற்கு முடிவெடுத்தவர்கள் சொல்வார்கள். தயாரிப்பாளர் சங்கத்தை சொல்லிடுவாங்க. அது அந்த படம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. பெப்சி கலந்து பேசி நிச்சயமாக படப்பிடிப்பு ரத்து செய்வார்கள். நாளைக்கு ரத்து பண்ணிட்டோம். அது ரத்து செய்துவிட்டோம். ஆட்சி மறைவுக்கு பிறகு அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது முக்கியமல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை பற்றி நான் பேசுவது முக்கியமல்ல. என்னை இழப்பு எங்களை ஆழமாக பாதித்திருக்கிறது. அவர்கள் இறுதி உருவத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு பெருமை சேர்த்து அவர்கள் மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அளவிற்கு நாம் அவர்களை நினைத்து போற்றி அவர்களை பின்பற்றி அவர்களின் ஒற்றுமையை அவர்களுடைய குணாதிசயங்களை நாம் பின்பற்றுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்சியினுடைய இழப்பு கலை உலகத்துக்கு பெரிய இழப்பு. அதாவது 79 வயசு அவங்களுக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட இளம் வயதிலிருந்தே அந்த கலைக்காக பல சேவைகளை செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். தம்பி சொன்னது போல 1000 படங்கள் 1000 நாடகங்கள் 1000க்கு மேலே அவங்க நடிக்காத வேஷமே கிடையாது. கதாநாயகி, குணச்சித்திர நடிகை, என் கூட ஹீரோயின் ஆக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாயா ஆக்ட் பண்ணாங்க. இப்படி பல வேடங்கள், எந்த வேடம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு இந்த கலைத்துறையில் அவங்க ஒரு நிலைச்சி இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இருந்தாங்க. அதனால இந்த ஒரு இழப்புக்கு நிச்சயமாக நம்முடைய சங்க தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் சரத்குமார் அவர்கள் இங்கே பூரா இருந்து எங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா நிகழ்ச்சி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த ஒரு இழப்பை நாம் தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் தம்பி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதனால கலை உலகமே நீங்கள் கேட்டது மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு எந்த விதமான படப்பிடிப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் இல்லாமல் பெப்சியோட கலந்து முடிவெடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆட்சி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானமே அழுது. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய நடிகை இழந்த இழப்பு. அது அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இனிமேல் பிறக்கணும். அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சினிமாவுக்கு அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன், அவங்க வாழ்க்கையே சினிமாவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. நான் நிறைய படங்கள் அவங்களோட நடிச்சிருக்கேன். தெலுங்குல நடிச்சிருக்கேன், அவங்களோட தமிழில் நடிச்சிருக்கேன். அவங்க 80s அவங்களோட நிறைய படங்கள் நடிக்க போகும்போது எவ்வளோ விஷயம் எனக்கு இப்போ அவங்கள நினைக்க போகும்போது அவங்களோட உட்காந்து பேசின காலம், சாப்பிட்டது, அவங்க எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தது, புடவை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தது, வசனம் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கண்ணு முன்னாடி நிற்குது. இதெல்லாம்
இந்த இழப்பு யாராலையும் வார்த்தையால் கூட சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய அனுதாபம். மனோரமா ஆச்சி அவர்கள் எங்கள் வீட்டு பெண். எங்கள் வீட்டு பெண் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எனது தந்தை லட்சிய நடிகர் SSR அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் மனோரமா ஆச்சி அவர்கள். பள்ளத்தூரில் என்னோட அப்பா போகும்போது அம்மாவை பார்த்துருக்காரு, நாடகத்தில் நடிக்க வச்சுருக்காரு. மணிமகுடம் நாடகத்தில் தான் அவங்க முதலில் நடித்து புகழ் பெற்று அப்புறமா சினிமாவுக்கு வந்தாங்க. அது என்ன ஒற்றுமையோ தெரியவில்லை. இதே மாதம் போன வருடம் என் தந்தையார் SSR அவர்கள் மறைந்தார். அதே போல் இந்த வருடம் மனோரமா ஆச்சி அம்மா அவர்கள் மறைந்தார்கள். உலக அளவில் எத்தனை பெண்மணி சினிமா துறையில் இருந்தாலும் இவர்களைப் போல எல்லா கதாபாத்திரமும் நடிக்கக்கூடிய பெண்மணி இனி எவரும் வரமாட்டார். உலகத்திற்கும் எல்லா தமிழர்களின் மனதில் எப்பொழுதும் மனோரமா ஆச்சி அம்மா அவர்கள் இருப்பார்கள்.